காவேரியும் கங்காவும் பேசிக்கிட்டே இருக்காங்க நைட்டு முழுக்க. காவேரி சொல்றாங்க கங்கா கிட்ட, ஆரம்பத்துல எங்களுக்கு பிடிக்காம இருந்துச்சுன்னு நான் சொன்னேன்ல கங்கா, இந்த டயத்திலேயே யாராவது ஏதாவது சொன்னா எனக்கு கோவம் வந்துரும் கங்கா. அப்புறம் யோசிச்சேன் கங்கா, எனக்கு ஏன் இவ்வளவு கோவம் வருதுன்னு. அப்பதான் நான் விஜய கவனிச்சேன். விஜய் கிட்டயும் யாராவது என்னைய பத்தி சொன்னா விஜய்க்கும் கோவம் வரும். இன்னைக்கு மேஜிக் மாதிரி ஏதோ நடக்குதே அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு அந்த ஃபீலிங் ஆரம்பத்துல இருந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸ்ரீ காவேரி, அப்புறம் கங்கா, விஜய ஒன்னும் தெரியாத மாதிரியே நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். விஜயும் என் மேல ரொம்ப லவ்வா இருக்காருன்னு கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு புரிஞ்சிச்சு கங்கா. 2 பேரும் சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. நைட்டு ஃபுல்லா போனை ஹால் ரூம்ல போட்டுட்டு காவேரி கங்கா கூட பேசிக்கிட்டே இருக்காங்க பெட்ரூம்ல. காலையில விடிஞ்சதுமே ராகினி காஃபி போடுறாங்க. போட்டுட்டு அவங்களுக்கு ஒரு கப்பு காஃபி எடுத்துட்டு வராங்க. டைனிங் டேபிள்ல உட்கார்றப்ப காவேரியோட போனை பாக்குறாங்க ராகினி. போனை இந்த காவேரி இங்க வச்சுட்டு எங்க சுத்திக்கிட்டு இருக்கா? விஜய பத்தியே நினைச்சுக்கிட்டு போனை வச்சுக்கிட்டு இருந்த காவேரி இப்ப போனையே வச்சுட்டு போயிட்டா. அப்பனா அவ மனசுல விஜய் இல்லைன்னு தானே அர்த்தம். ஆனா நீ போடுற எஃபர்ட் எல்லாம் வேஸ்டே இல்ல ராகினி. காவேரிய தெளிய விடாம நீ குழப்பிக்கிட்டே இரு. ஆனா காவேரி தலைய பிச்சுக்கிட்டு பைத்தியமாயி ஓடுவா. நம்ம பார்க்கவும் ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு போனை எடுக்கிறாங்க ராகினி. நைட்டும் விஜய் கிட்ட இருந்து கால் வந்திருக்கு போல இருக்கு. கால் ஹிஸ்டரிய பார்ப்போம். எல்லா கால் ஹிஸ்டரியும் டெலீட் பண்றாங்க ராகினி. காவேரி, உனக்கு விஜய் இப்ப காலே பண்ணல, நீ யோசிக்க வேண்டியது இருக்கும். போனை வச்சுட்டு காப்பியை குடிச்சுக்கிட்டே எந்திரிச்சு போயிடுறாங்க ராகினி. காவேரி பெட்ரூம்ல இருந்து கீழே எந்திரிச்சு வராங்க. அப்ப போனை பாக்குறாங்க. ஐயோ, நான் எப்படி மறந்து வச்சுட்டு வந்தேன் மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் நைட்டு விஜய் கால் பண்ணிருப்பாரு. வச்சுக்கிட்டே போனை ஆன் பண்ணி பாக்குறாங்க. விஜயோட கால் எதுவுமே இல்ல. அதிர்ச்சி ஆறாங்க காவேரி. கங்கா மேல இருந்து கீழே எந்திரிச்சு வர்றாங்க. என்ன காவேரி, நான் இங்கேயே தூங்கிட்டேன் நைட்டு முழுக்க. அக்கா, இங்க தூங்குனா என்னக்கா? அதுக்குல்ல காவேரி, உன் வீட்டுக்காரரு வந்தாரா இல்லையா? நான் வாட்டுக்கு ஓ ரூம்லயே தூங்கிட்டேன். விஜய் வந்து பார்த்துட்டு என்ன நினைச்சிருப்பாரோன்னு எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு காவேரி. விஜய் ஆஸ்பத்திரியில இருந்து இன்னும் வரலக்கா. என்ன காவேரி சொல்ற? போனாவது பண்ணாரா இல்லையா? என்ன காவேரி தயங்கி நிக்கிற? பண்ணலையா? சரி காவேரி, அவர் பண்ணலாட்டி என்ன, நீ கால் பண்ணி கேளு. நைட்டு கால் பண்ணாருக்கா. இத கேட்ட உடனே ராகினி அதிர்ச்சி ஆறாங்க. காவேரி, கால் பண்ணார்ல? ஆமாக்கா, பண்ணினாரு. நீ நல்லா தூங்கிட்ட. அதுக்கப்புறம் தான் விஜய் கிட்ட இருந்து எனக்கு கால் வந்துச்சு. ரொம்ப நேரமா நாங்க பேசிக்கிட்டே இருந்தோம். இத கேட்ட ராகினி வாய மூடுறாங்க. அடி ஆத்தாடி, இவ்வளவு பெரிய பொய் சொல்றாளே காவேரி அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. காவேரி சொல்றாங்க, அக்கா அட்மிஷன் போடுறதுக்காண்டி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டே இருந்திருக்காங்க ஆஸ்பத்திரியில. அதனாலதான் ஃப்ரீ ஆயிட்டு எனக்கு கூப்பிடலான்னு இருந்திருக்காரு. ஸ்ரீ காவேரி, எப்படியோ கால் பண்ணி பேசிட்டார்ல, அது போதும். விஜய் எப்போ வர்றேன்னு சொன்னாரு? அக்கா, மார்னிங் டாக்டர் வந்த பிறகு பார்த்துட்டு வர்றதா சொன்னாருக்கா. இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துருவாருக்கா. அக்கா இருக்கா, நான் உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். காவேரி, எனக்கு எதுவும் வேணாம், நான் இன்னும் ப்ரஷ்ஷே பண்ணல, நான் வீட்டுக்கு போறேன் காவேரி. நீ விஜய் வந்த பிறகு கால் பண்ணு காவேரி, சரியா? மறந்துடாத. சொல்லிட்டு கங்கா போயிடுறாங்க அவங்க வீட்டுக்கு. ராகினி காப்பியை குடிச்சிட்டு காவேரி கூட பேசுறதுக்கு வர்றாங்க. என்ன காவேரி, நைட்டு ரொம்ப நேரமா விஜய் கூட சங்கீத ஸ்வரங்கள், என்னவோ மயக்கம். ரொம்ப கிளிகிளிப்பா இருந்திருப்ப போல இருக்கு காவேரி. காவேரி, நிஜமாவா? ராகினி, உனக்கெல்லாம் கூச்சமாவே இருக்காதாடி? காவேரி, கூச்சப்படணுமா? நான் எதுக்கு கூச்சப்படணும்? காவேரி சொல்றாங்க, என் ஹஸ்பண்ட் கூட நான் பேசிக்கிட்டு இருந்தத கேக்குறியே, என் அக்கா கூட நான் பேசுறத ஒட்டி கேக்குறியே, தான் உனக்கு கூச்சமாவே இருக்காதான்னு கேக்குறேன். உனக்கு போர் அடிச்சுச்சுன்னா உன் புருஷன் சும்மா தானே இருக்கான், அவன் கூட பேச வேண்டியதானே? காவேரி, நான் இன்னும் அதிகமா எதிர்பார்க்கிறேன் உங்ககிட்ட இருந்து. சரி, கூச்சமே இல்லாம உங்க அக்கா கிட்ட பொய்ய அளந்து விடுறியே, உன் புருஷன்கிட்ட பேசினதா? நீ சொல்றது பொய்ன்னு எனக்கு நல்லா தெரியும் காவேரி. அதனாலதான் உன்கிட்ட கேட்டேன்.
ராகினி, நான் பேசலன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் காவேரி. காவேரி, ப்ரூஃப் எல்லாம் என்கிட்ட கேட்காத. அதான் சொல்லுவாங்களே, மொச பிடிக்கிற எதையும் மூஞ்சிய பார்த்தாலே சொல்லிடுவாங்கன்னு. அப்படின்னு ஒரு கணிப்பு தான். காவேரி, உன்னால எஸ்கேப் ஆகி ஓடதான் முடியும். காவேரி, என்னைய பார்த்து நல்லா முறைக்கிற. ஆனா உன்னைய பார்த்து எனக்கு பாவமா இருக்கு. விஜய் உன்னை கண்டுக்கல, அதனாலயே நீ நொறுங்கி போயிடுற. இருந்தாலும் உன் கஷ்டத்தை உன்னோட வச்சுக்கணும்னு தான் உங்க அக்கா கிட்ட நீ பொய் சொல்லியிருக்க. நீ கஷ்டத்தை வெளிப்படையா காட்ட போய் தான் உன் அக்கா உன் கூடயே சுத்திக்கிட்டு இருக்கா. இப்படியெல்லாம் யோசிச்சு தானே பொய்ய உண்மை மாதிரி சொல்ற. ரைட் காவேரி. ரீல் விட்டத உங்க அக்கா கிட்ட நான் சொல்ல மாட்டேன். எனக்கும் உங்க வீட்டு ஆளுக இங்க வந்துட்டு போறது சுத்தமா பிடிக்கல. இப்படி டீல் பண்ணாதான் எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. பயங்கரமா எனர்ஜி வருது. உங்க அக்கா கிட்ட சத்தியமா நடந்தது எதையும் சொல்லவே மாட்டேன். சரி, நீ ரூம்ல போய் உட்கார்ந்து அடுத்து என்ன போய் சொல்லலான்னு யோசி. போ காவேரி, போ. கங்கா வீட்டுக்கு நடந்துகிட்டு இருக்காங்க. அப்ப குமார் வண்டியில வர்றாரு. குமார் கிட்ட கேக்குறாங்க, என்னங்க நைட்டு போய் இப்பதான் வர்றீங்களா? ஆமா கங்கா, நைட்டு ஆஸ்பத்திரியில விஜய் கூட தான் இருந்தேன். என்னங்க என்ன ஆச்சு? விஜய் ஏன் வரல? கங்கா, நேத்தே வந்திருப்பாரு. திடீர்னு அந்த பொண்ணுக்கு ஃபிக்ஸ் வந்துருச்சு. அப்புறம் எமர்ஜென்சி வார்டுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் நானும் நிவீனும் போனோம். என்னங்க சொல்றீங்க? நிவீன் எப்படி அங்க வந்தாங்க? கங்கா, நான் தான் கூட்டிட்டு போனேன். நிவீனு கொஞ்ச நேரத்துல கிளம்பிட்டான். விஜய் ரொம்ப டயர்டா இருந்தாரு. அவருக்கு உதவியா இருக்கட்டுமேன்னு நானும் அவர் கூடயே பேசிக்கிட்டே இருந்துட்டேன். நம்ம தான் கங்கா என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருந்துட்டோம். விஜய் எப்படா வீட்டுக்கு வருவோம், கங்காவை எப்படா பாப்போன்னு ஆஸ்பத்திரியிலேயே காத்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு மாதிரி சங்கட்டமாயிருச்சு. விஜய போய் நம்ம சந்தேகப்பட்டுட்டோமேன்னு எனக்கு ரொம்ப அசிங்கமாவும் இருந்துச்சு. நிஜமா சொல்றேன் கங்கா, விஜய் காவேரி மேல உயிரே வச்சிருக்காரு. நாங்க நைட்டு காவேரி கிட்ட போன் பண்ணி விஜய் பேசியிருப்பாரு போல இருக்கு. காவேரி இப்பதான் தெளிவா இருக்கா. அத அவரு அப்பவே பண்ணியிருந்தா நம்ம எதுக்கு டென்ஷன் ஆக போறோம்? கங்கா 2-3 வாட்டி விஜய் ட்ரை பண்ணாரு. யார் நம்பரும் போகலன்னு சொன்னாரு. இதுக்கப்புறம் லேட்டா போன் பண்ணி பேசியிருப்பார் போல. என்னங்க லேட்டா தான் போன் பண்ணாருன்னு காவேரி என்கிட்ட சொன்னான். ஆமா, என்ன கங்கா, நேத்து நைட்டு காவேரி கூட தான் தங்குனியா? நைட்டு ரொம்ப நேரமா காவேரி கூட பேசிக்கிட்டு தாங்க இருந்தேன். பொழுது போனதே தெரியல. எப்ப நாங்க 2 பேரும் தூங்கணும்னு கூட எனக்கு தெரியல. காவேரி தனியா இருந்ததுனால நான் போய் தங்கியிருக்கேன்னு அம்மா வேற யோசிக்கும். நான் வேற விஜய் நேத்தே ஆஸ்பத்திரியில இருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி வச்சுட்டேன். இப்ப வீட்டுக்கு போன பிறகு அம்மா என்ன ஏதுன்னு கேட்பாங்களே. நீ டென்ஷன் ஆகாத. விஜய்க்கு ஆஸ்பத்திரியில இருந்து கால் வந்துச்சு. அவரு அவசரமா கிளம்பி போயிட்டாருன்னு வீட்டுல கேட்டா சொல்லிரு. நானும் விஜய் கூட சேர்ந்து போனேன்னு சொல்லிடுறேன். கங்கா குமார் சொல்லி கொடுத்த மாதிரியே அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. குமாரும் விஜய் கிட்ட பேசினதை வச்சு காவேரியோட அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. பாட்டியும் எல்லா விஷயத்தையும் கேக்குறாங்க. நாளை சந்திப்போம்.